இனிமையான குழந்தைகளே, மனதார மேரா, பாபா சொல்லுங்கள் மற்றும் அனைத்து அவிநாசி கஜானாக்களின் மாலிக் ஆகி கவலையற்ற மகாராஜா ஆகுங்கள். இதழ்கள் மீது இனிய புன்முறுவலின் ரேகை ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் ஜொலிக்கின்ற தெய்வீக நட்சத்திரத்தின் ரேகை காணப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த சங்கம யுகத்தில் அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்துள்ளது. நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். என்னுடையவர் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் அதிகாரி ஆகிவிட வேண்டும். எதையெல்லாம் அடைய வேண்டுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்டேன். பரமாத்ம கஜானாவில் கிடைக்காத பொருள் என்று எதுவுமே இல்லை. பிராப்தி சொரூபத்தின் அனுபவம். சங்கம யுகத்தில் செய்யவில்லை என்றால் வருங்காலத்திலும் அது இருக்க முடியாது. பிராலப்தம் புருஷார்த்தத்தின் சிரேஷ்ட கர்மத்தின் மூலம் உருவாகிறது. கடைசியில் அனுபவ சொரூபமாகிவிடுவீர்கள் என்று கிடையாது. கவலையற்ற மகாராஜா ஆகி சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்க்கிறீர்கள். உலகத்தவரோ பயப்படுகிறார்கள், என்னவாகுமோ தெரியவில்லையே. எது நடக்குமோ அது நல்லதிலும் நல்லதாகவே நடக்கும். பொன்யுகம் வரத்தான் போகிறது. உலகை படைப்பவர் மூலம் படைப்பின் தெளிவான ஞானம் கிடைத்துவிட்டது. ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ்ய அதிகாரி, ராஜாவாக இருக்க வேண்டும். மனம் புத்தி சம்ஸ்காரத்தின் மாலிகாக வேண்டும். எப்போது விரும்புகிறீர்களோ, எங்கே விரும்புகிறீர்களோ, எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி மனம் புத்தி சம்ஸ்காரத்தை மாற்றம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். யோசிப்பது என்றால் உள்ளடங்கி இருப்பது. சொரூபத்தில் கொண்டு வருவது என்றால் இமர்ஜ் என்றால் வெளிப்படையாக ஆவது. மாஸ்டர் படைப்பவராகிய நீங்கள் சமயத்தை அருகில் கொண்டு வர வேண்டும். முற்றுப்புள்ளி ஒரு வினாடியில் பாயிண்ட் ஆகிவிடுங்கள். வேறு எந்த முயற்சியும் தேவையில்லை. எப்போது இந்த அபியாசத்தை அடிக்கடி செய்கிறீர்களோ அப்போதுதான் வரவிருக்கும் கடைசி சமயத்தில் முழு பாயிண்ட்ஸ் பெற முடியும். டிராமாவில் இந்த வாய்ப்பு வைக்கப்பட்டுள்ளது. கடைசியில் வந்திருந்தாலும் வேகமாகச் சென்று முதலில் வர முடியும். தைரியம் வைப்பீர்களானால் நீங்கள் சுலபமாக யோகி ஆகி மற்றவர்களுக்கும் கூட சகஜயோகத்தின் மெசஞ்சர் ஆகி மெசேஜ் கொடுக்க முடியும். நல்லது.